இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த யூதர்களும் தலைமை சங்கத்தார் எல்லாருமே பொதுவாக திருமுழுக்கு யோவானினுடைய வருகையின் போதும் சரி, அவருடைய செயல்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவரை பேய் பிடித்தவன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய உச்சகட்டத்திற்கு அவர்கள் சென்றார்கள் என்பதை நாம் நற்செய்தி ஏடுகளை வாசிக்கிற போது தெரிந்து கொள்கிறோம். அதே போல இயேசுனுடைய வருகையின் போதும் கூட இயேசுவினுடைய அந்த பணி வாழ்வில் ஆற்றக்கூடிய எல்லா பணிகளையும் பற்றி கேள்விப்படுகிற பொழுது அதே கேள்விதான் அவர்களுக்கு முன் வருகிறது. இந்த அதிகாரம் யார் இவர்? மக்கள் எல்லாருமே அவர்கள் பேசிக்கொள்ளுகிறது, இவர் மற்ற போதகரை போல் அல்ல, அதிகாரத்தோடு பேசுகிறார் என்று மக்கள் எல்லாரும் வாயார அவரை பற்றி புகழ்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையில்தான் இந்த பரிசேயர் சதுசேயர் கூட்டமானது இருந்தது. ஆனால் உச்சபட்சமாக ஆலயத்திற்குள் சென்று என் தந்தையின் இல்லத்தை நீங்கள் வாணிப கூடமாக்குகிறீர்கள் என்று கோபப்பட்ட இயேசு அவர்களை எல்லாம் விரட்டி அடிக்கிற பொழுதுதான் இந்த அதிகாரம் உனக்கு எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி அங்கே எழுப்பப்படுகிறது. அப்போது திருமுழுக்கு யோவானை மேற்கோள் காட்டுகிறார். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, மிக சுலபமாக தப்பிக்கக்கூடிய ஒரு வழி, யார் எது கேட்டாலும் பிரச்சனையில் மாட்டக்கூடாதுன்னா எனக்கு தெரியாது என்று ஒரு வார்த்தை, அது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்திலும் பொருந்தவே பொருந்தாது. குற்றம் என்று வருகிற பொழுது அதிலே குற்றமுள்ள குற்றம், குற்றமற்ற குற்றம் அப்படி என்று சொன்னால், ஒரு அறியாமை என்று சொன்னால் இக்னரன்ஸ் ஆஃப் லா. பொதுவாக ஒரு சாலையிலே நாம் பயணிக்கிறோம் என்றால் சாலையிலுடைய முதல் விதி என்ன? சாலையில் எந்த பக்கம் போகணும்? லெஃப்ட், கீப் லெஃப்ட், இடது பக்கம்தான் நம்ம போகணும். இது அடிப்படையான ஒரு சாலை விதி. அப்படி என்று பார்க்கிற பொழுது எனக்கு தெரியாதுங்க, நான் போயிட்டு முட்டிட்டேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்று நாம் சொன்னோம் என்றால், இந்த தெரியாது என்பதற்கு அங்கே எந்த ஒரு விளக்கமோ கொடுத்தாலும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டீர்கள். அந்த தண்டனையை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சட்டம் தெரியாது என்று சொல்வது அங்கே தப்பிக்க முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை தான் இங்கு பரிசே சதுசேயர் கூட்டத்தினர் இயேசு முன்னால் சொல்லி தப்பிக்க பார்க்கிறார்கள். பல நேரத்தில் இன்றைக்கு நாம் கூட அதே செயல்பாட்டை, அந்த பரிசேயத்தனம், இன்னும் அந்த தலைமை சங்கத்தார், இதனுடைய மனப்பான்மையை நாம் உள்ளத்திலே வைத்து கொண்டு உச்சமாக நாம் போகிற போது எனக்கு அது தெரியாது என்று நாம் தப்பிக்க முயற்சி எடுக்கிறோம். ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றை கட்டாயம் தெரிந்து கொள்வது என்பது நம்முடைய கடமை. அதை எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற பொழுது அங்கே குற்றத்துக்கு நாம் ஆளாகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்றைய வாழ்க்கை சூழலில் நாம் சிந்தித்து பார்க்கிற போது ஆண்டவரால் அனுப்பப்படுகிறவர்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இறைவனால் இந்த காலகட்டத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இறைவாக்கினர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு திறந்த மனப்பான்மையோடு கேள்விகளை எழுப்பாமல் அந்த செயல்பாடுகளில் கூடிய நேர்மைத்தன்மை, உண்மைத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்கிற பொழுது அது ஆண்டவருக்கு உகந்ததாக மாறுகிறது. ஏனென்றால் எந்த ஒரு இறைவாக்கினனும் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவன். இன்றைய முதல் வாசகத்திலே சபிப்பதற்காக அனுப்பப்பட்டவருடைய செயல்பாடு அங்கே மாற்றப்படுகிறது. அது யாரால்? இறைவனால். எனவே சபிப்பதற்காக அனுப்பப்பட்ட அந்த இறைவாக்கினர் அங்கே கடவுளால் மாற்றப்பட்டு அபிஷேகத்தை கொடுக்கக்கூடிய மனிதராக மாறினார் என்பதுதான் முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே இன்றைக்கு எந்த ஒரு பணியாளர்களாக இருந்தாலும் அவர்களுடைய நிறை குறைகளை பார்க்காமல், இறைவாக்கினன் என்பவன் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர், அதிகாரம் கடவுளிடமிருந்து வருகிறது. எனவே கேள்விகளை எழுப்பாமல் இறை திருவுளத்தை நாம் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதத்திலே செயலாக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க தொடர்ந்து முயற்சி எடுப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.